ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, ராதிகா சேர்ந்து நடித்த போக்கிரி ராஜா படத்தில் முதலில் அந்த படத்தில் நடிப்பதற்கு ரஜினி சம்மதிக்கவே இல்லை, நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். காரணம், அந்த படத்தின் கதை எனக்கு ஓரளவு பிடிக்கவில்லை, வேறு கதை இருந்தால் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் இந்த படத்தில் ரஜினியை நடிக்க வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த ஏவிஎம் சரவணன் ரஜினியை விடவில்லை. அந்த படத்தை பாருங்கள் என்று மறுபடியும் சொல்ல, ஏற்கனவே அந்த படத்தை நான் தெலுங்கில் பார்த்து விட்டேன், அந்த கதையில் எனக்கு அந்த அளவுக்கு ஒட்டுதல் இல்லை, உடன்பாடு இல்லை, எனவே வேறு கதை இருந்தால் சொல்லுங்கள், வேண்டுமானால் அந்த கதையில் கமலஹாசனை நடிக்க வைத்து விடுங்களேன், நன்றாக இருக்கும் என்று ரஜினி சொல்லிவிட்டார். சரி, இதையெல்லாம் மீறி எப்படி போக்கிரி ராஜா படத்தில் ரஜினிகாந்த் வந்தார், நடித்தார். அந்த படம் 1982 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. எப்படி அந்த படம் உருவானது என்பதை எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் செய்த அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் சொன்ன சில உண்மை நிகழ்வுகள் இங்கே. சுட்டலு உன்னாரு ஜாக்கிரதா, சுற்றத்தினர் இருக்கிறார்கள் ஜாக்கிரதை என்று ஒரு தெலுங்கு படம் வெளியானது. பாலையா என்பவரிடம் பேசி அந்த படத்தை தமிழில் தயாரிப்பதற்கான உரிமையை வாங்கினோம். முன்னதாக ரஜினிகாந்தை தொடர்பு கொள்ள முயன்றோம். அப்போது அவருக்கு தொலைபேசி இணைப்பு வராததால் எங்கள் புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டர் கே வீரப்பனை நேரில் அனுப்பி வைத்தேன். அவர் ஸ்கூட்டரில் சென்று உங்களை சார் பார்க்க விரும்புகிறார் என்று சொன்னபோது, அப்போது ரஜினியின் கார் வெளியே போயிருந்ததால் வீரப்பனின் ஸ்கூட்டரிலேயே ஏறி என் வீட்டுக்கு வந்துவிட்டார் ரஜினி. அந்த படத்தை பார்க்க வருமாறு ரஜினிகாந்துக்கு அழைப்பு விடுத்தேன். படத்தின் பெயரை சொன்னதும் ஐயோ என்றார் ரஜினி. நான் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தாயிற்று. பாலையா என்பவர் எனக்கு போட்டு காட்டினார். எனக்கு அந்த படம் பிடிக்கவில்லை, எனவே சாரி, நான் இதில் நடிக்க விரும்பவில்லை என்று மறுத்துவிட்டார் ரஜினி. ஏன் வேண்டாம் என்கிறீர்கள் என்று நான் பிடிவாதமாக கேட்டேன். ரொம்ப சாதாரண ரோல் அது. இப்போ நான் நடித்து கொண்டிருக்கும் காளி, ஜானி படம் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் என் இமேஜ் எங்கேயோ போய்விடும். அப்போ போய் இது மாதிரியான சாதாரண ரோல்ல நடிச்சா சரியா வராதே சார் என்றார் ரஜினி. ரஜினி, நீங்க சொல்றது தப்பு. முதல்ல உங்களோட 4 படம் நல்லா ஓடணும். படம் நல்லா ஓடுனா தான் உங்களை எதிர்பார்ப்பாங்க, அப்புறம்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க என்றேன். நான் எம்ஜிஆர், சிவாஜி படம் எல்லாம் வெற்றி பெற்றது இப்படிதான் என்றும் சொன்னேன். சார் அவங்க கிரேட், அவங்கள என்னோடு கம்பேர் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் தனி மனுஷன், என் வழியும் தனி என்றார் ரஜினி. நீங்க ஏன் இந்த படத்தை கமலை வச்சு எடுக்கக்கூடாது என்றும் சொன்னார் ரஜினி. கமலஹாசன் நடிச்சா சட்டம் ஒரு இருட்டரை சாயல் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, நான் சொல்ற இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பார்த்திருந்தாலும் எனக்காக இன்னொரு தடவை பாருங்க என்று கட்டாயப்படுத்தினேன். ஏவிஎம் ஜி தியேட்டரில் ஒரு நாள் இரவு 10 மணிக்கு படம் பார்க்க வந்தார் ரஜினி. அதுவும் ஸ்கூட்டரை தானே ஓட்டிக் கொண்டு வந்தார். நீங்கள் இதற்காக வந்து சிரமப்பட வேண்டாம், நான் வந்து படம் பார்த்துவிட்டு போகிறேன் என்று ரஜினி சொன்னதால் நான் அன்று அவருடன் படம் பார்க்கவில்லை, அந்த தியேட்டருக்கும் போகவில்லை. ஆனால் அவர் படம் பார்க்க வந்ததும் ரஜினி ஸ்கூட்டரில் வந்திருக்கிறார் என்று எனக்கு தகவல் கிடைத்தது. படம் பார்த்துவிட்டு அவர் வீட்டுக்கு புறப்பட்டதும் கூடவே ஒரு காரை அனுப்பி அவர் பத்திரமாக வீடு போய் சேர்ந்தார் என்று எனக்கு உறுதிப்படுத்துங்கள் என்று ஊழியரை உத்தரவிட்டேன். அதன்படியே அம்பாசிடர் கார் ஒன்று ரஜினியின் பின்னாடியே சென்றது. பத்திரமாக வீடு போய் சேர்ந்து விட்டார் என்று நள்ளிரவில் எனக்கு போன் வந்ததும் தான் நான் நிம்மதியாக தூங்கினேன். பின்னொரு சமயம் ரஜினிகாந்துக்கு விபத்து ஒன்றில் அடிபட்டு சிகிச்சையின் போது வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார். அப்போது அவரை வீட்டுக்கு சென்று விசாரித்தேன். அப்போது பேச்சு வாக்கில் ஏன் அன்று அப்படி தனியாக ஸ்கூட்டரில் ஓட்டிக்கொண்டு வந்தீர்கள் என்று உரிமையுடன் நான் அவரை கடிந்து கொண்டேன். நான் எப்போதும் என்னை பற்றி கவலைப்படுவதில்லை சார் என்றார் ரஜினி. அப்போது அவருக்கு திருமணமாகி குழந்தைகளும் பிறந்து விட்டன. அப்படி இல்லை, உங்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர்கள் உங்களை நம்பி இருப்பது மட்டுமல்ல, உங்களுக்கென்று ஒரு குடும்பமும் இருக்கிறது ரஜினி, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் வலியுறுத்தி சொன்னேன். சுட்டாலு உன்னாரு ஜாக்கிரதா விஷயத்துக்கு வருவோம். எனக்காக அந்த படத்தை ரஜினி மீண்டும் ஒரு முறை பார்த்தார். என்றாலும் ஆர்வத்தோடு அதில் நடிக்க முன்வரவில்லை. என் கருத்தில் நான் இன்னமும் உறுதியாகத்தான் இருக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப
ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றதால நான் நடிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார். படம் எடுத்து முடித்ததும் போட்டு பார்த்தோம். விசுவை அழைத்து அவரையும் படம் பார்த்து அபிப்பிராயம் சொல்ல சொன்னோம். படத்தின் பிளஸ் பாயிண்டுகள் என்னென்ன, மைனஸ் பாயிண்டுகள் என்னென்ன என்பதை ஒரு பேப்பரில் மிகவும் கச்சிதமாக எழுதி கொடுத்து விட்டார் விசு. ராதிகா ரோலை இன்னும் டெவலப் செய்ய வேண்டும், படத்தில் மூன்றாவதாக ஒரு கேரக்டரையும் உருவாக்க வேண்டும் என்பது போன்ற சில யோசனைகளை விசு சொன்னார். நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டோம். அதன்படி செய்ததில் படம் பிரமாதமாக வந்துவிட்டது. பஞ்சு அருணாசலம் அருமையாக வசனம் எழுதி தந்தார். அவருக்கு வெற்றிகரமான இரண்டாவது சுற்று அவரது ரீஎன்ட்ரிக்கு அந்த வசனங்கள் உதவியதா என்றால் மிக இல்லை. அந்த படத்தில் போக்கிரி ரவி என்ற பாத்திரத்திற்கு ஜோடியாக ராதிகா, ரஜினிக்கு ஈடு கொடுத்து ஒரு ரவுடியாகவே நடித்திருந்தார். ராஜா கேரக்டரில் ரஜினிக்கு ஜோடி ஸ்ரீதேவி, ராஜாவுக்கு ஏற்ற ராணியாக நடித்திருந்தார். பாடல் காட்சிகள் நிறைவாக அமைந்திருந்தன. ஆர் முத்துராமன் வித்தியாசமான நடிப்பை அழகாக வெளிப்படுத்தி இருந்தார். படத்தில் வில்லன் ரோல் முத்துராமனுக்கு பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து வந்தவர் வில்லன் ரோல் என்றதும் தயங்குவார் என்றுதான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நாங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது கொஞ்சமும் தயங்காமல் சரி என்றார். அதே போல நடித்து வந்தார். ஆனால் நடுவில் அவர் திடீரென்று காலமாகிவிட்டார். என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவரது டப்பிங் தேவைப்பட்டது. ஒருவர் வாயில் கூழாங்கற்களை போட்டுக்கொண்டு அவரை போலவே பேசினார். ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி ஒரு ட்ரெய்லரை தயார் செய்து தியேட்டருக்கு முன்னோட்டமாக அனுப்பி வைத்தோம். ஆனால் படத்தில் அவரை பார்த்ததும் ரசிகர்கள் அவர் காலமாகிவிட்டதை எண்ணி சூ சூ என்று பரிதாபம் தெரிவிக்க தொடங்கினார்கள். வில்லன் ரோல் அது. அதன் மேல் பரிதாபப்பட்டு விடக்கூடாது என்பதால் அவருடைய சில காட்சிகளை நீக்கிவிட்டு அங்கே ஒய்ஜி மகேந்திரன், மனோரமா வைத்து காட்சிகளை ரீப்ளேஸ் செய்தோம். போக்கிரி ராஜா 100 நாள் வெற்றி படமாக அமைந்தது. வெற்றி விழாவில் பேச வேண்டும் என்று நான் ரஜினிகாந்தை கேட்டுக்கொண்டேன். ஐயோ, எனக்கு பேசவே வராது என்றார் ரஜினி. பரவாயில்லை, நான் எழுதி தருகிறேன் என்று இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் முன் வந்தார். அப்படியே எழுதியும் கொடுத்தார். அந்த உரையை பல முறை படித்து மனப்பாடம் செய்து ஒத்திகை பார்த்துவிட்டு மேடைக்கு வந்தார் ரஜினி. ஆனால் பாதிக்கு பிறகு அந்த பேப்பரை மடித்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். தொடர்ந்து மிக சரளமாக சொந்தமாக பேசி அசத்தினார் ரஜினி. சரவணன் அவர்களின் கட்டாயத்துக்காகத்தான் நான் இந்த படத்தில் நடித்தேன். அவருக்கு படம் பார்ப்பவர்களின் ரசனை நாடியை சரியாக பிடித்து பார்க்க தெரிந்திருக்கிறது. இனிமே சரவணன் எந்த கதையை சொன்னாலும் ஆர்கியூ பண்ணாம ஆக்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன் என்று மனம் விட்டு பேசினார். அது மட்டுமல்ல, அன்று விழாவில் அவர் பேசிய போது சரவணன் அவர்களை எப்போதும் ஒரு மூலையில் கை கட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பார் என்று அவர் சொன்னதும் தான் நான் உண்மையிலே என்னுடைய கை கட்டும் பழக்கத்தை உணர்ந்து கொண்டேன். ஆக போக்கிரி ராஜா படத்தில் ரஜினி நடித்தது எங்களுக்கு இன்னொரு வெற்றி படமாக அமைந்தது என்று சரவணன் சொல்லியிருக்கின்றார். ஒரு படத்தின் கதை, அதன் நாடித்து, அதனுடைய திரைக்கதை, பாடல்கள் எப்படி அமைகின்றன என்பதை பொறுத்துதான் அதனுடைய வெற்றியும் தீர்மானிக்கும் என்பதற்கு போக்கிரி ராஜா ஒரு உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.